வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு குழந்தையின் அம்மா ஒரு முனிவரை சென்று சந்தித்து அந்த முனிவரிடம் சொல்கிறார், என்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, தாங்கள் தான் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இவரும் அந்த குழந்தையின் வீட்டிற்கு சென்று அந்த குழந்தையை பார்த்து, நீ இப்போது முதல் ஆரோக்கியமாக இருக்கிறாய், உனக்கு எந்த விதமான ஒரு சுகவீனமும் கிடையாது, நீ நன்றாக இருக்கிறாய், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு செல்ல போகிறாய், அனைவரும் உன்னை வியர்ந்து பார்க்க போகிறார்கள் என்று நேர்மறையான வார்த்தைகளை அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன், இப்படியெல்லாம் சொன்னால் நடந்து விடுமா, இது என்ன, நீங்கள் என்ன ஏமாற்றுகிறீர்களா என்று ஒருவன் கூச்சலிட ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த முனிவர் அவனை பார்த்து, உனக்கு அறிவில்லை, நீ ஒரு அறிவு கட்ட முட்டாள், தயவு செய்து இந்த இடத்தை விட்டு அகன்று விடு, நீ எல்லாம் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறாய், முட்டாளே, வெளியே போ என்று இந்த முனிவரும் அவனை பார்த்து கத்த ஆரம்பித்து விட்டார். அப்போது அவனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் கேட்கிறான், யாரை பார்த்து முட்டாள் என்று சொன்னாய் என்று கோபித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டான். அப்போது அந்த முனிவர் அவனை பார்த்து கேட்டார், நான் முட்டாள் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்கே உனக்கு இப்படி கோபம் வருகிறதே, அதாவது எதிர்மறையான வார்த்தையை நான் பயன்படுத்தும் போது உனக்கு கோபம் வருகிறது என்றால், நேர்மறையான வார்த்தைகளை சொல்லும்போது அதற்கு ஏன் வலிமை இருக்காது? எதிர்மறையான வார்த்தையான முட்டாள் என்கிற அந்த சொல்லுக்கு வலிமை இருக்கும்போது உனக்கு கோபம் வரும்போது நான் சொல்லும் நேர்மறையான எண்ணங்களுக்கு, நான் சொல்லும் நேர்மறையான வார்த்தைகளுக்கு ஏன் மதிப்பு இருக்காது, ஏன் வலிமை இருக்காது என்று கேட்டாராம். ஆகையால் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும், நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நேர்மறையான எண்ணங்களுக்கும் நேர்மறையான வார்த்தைகளுக்கும் எப்போதும் வலிமை இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மறையாக சிந்தியுங்கள், நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.